ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிதன் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சுவையாக இருக்கும், அதே போல் ரொம்பவே சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். இது நம்ம டிஃபன் பாக்ஸ்க்கு அல்லது லன்ச் டைமில் சீக்கிரமாக செய்யக்கூடிய டைமிங்கில் இதை நம்ம செஞ்சுக்கலாம். இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அரிசி பருப்பு சாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வகையாக நம்ம செய்யலாம். அதில் ஒரு வகை தான் நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மிதுன் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை சேரும். தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் நல்லா ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து. தக்காளி பெருசாக எடுத்திருக்கேன், ஒன்றே ஒன்று. மல்லித்தலை தேவையான அளவு கிள்ளி வச்சுக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன். தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். உப்பு தேவையான அளவு. கடுகு 1/2 டீஸ்பூன். 1/2 கப் அரிசிக்கு 1/2 கப் பருப்பு எடுத்திருக்கேன், துவரம்பருப்பு. இது அரைக்கிறதுக்கு சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், கிராம்பு 3, பட்டை 1 இன்ச்சு, பூண்டு 10 பல், மிளகாய் காரத்துக்கேற்ப, கருவேப்பிலை ஒரு கொத்து. இப்போது இதையெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது பேன் ஹீட் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். இது தாளிக்கிறதுக்கு அளவாக, இப்போ வெங்காயம் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு அளவாக தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா தான் அரிசி பருப்பு சாதம் ரொம்பவே சுவையாக இருக்குங்க. இப்போது எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டாச்சு. அடுத்தது நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இதை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம வேறு எதுவும் சேர்த்து தாளிக்க போகிறது கிடையாது, இது மட்டும்தான். மீதி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா ஐட்டமும் நம்ம அப்படியே குக்கரில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இது வதங்கிருச்சு. இப்போது குக்கரில் ஃபர்ஸ்ட்டு நல்லா அரிசி பருப்பை கழிஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கோம், தண்ணி சுத்தமாக வடிச்சிட்டு எடுத்துருக்கோம். இப்போ நம்ம தாளித்த வெங்காயம் கருவேப்பிலை தேங்காய் எண்ணெயில் தாளித்ததை இதில் கொட்டிட்டு, அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி, சின்ன சைஸ்னால் 2 தக்காளி எடுத்துக்கோங்க. மல்லித்தலை, தேங்காய் திருவியது. இப்போது நீங்கள் வேணும்னா தேங்காயை நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இது எதுவுமே நம்ம தாளிக்காததுனால அந்த பச்சை வாசம் அடிக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். எதுவுமே அந்த ஸ்மெல்லாம் இருக்காது, நல்ல மணமாக இருக்கும். நல்லா குக்காயிடுறதுனால எந்த ஒரு ரா ஸ்மெல்லும் இருக்காது. இப்போது உப்பு சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நார்மலாக 1 கப் ரைஸ்க்கு 3 கப் தண்ணி வச்சிங்கன்னா கொஞ்சம் ஒரு 1/2 கப் கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ சாப்பாடு நல்லா பளபளன்னு உதிரியாக நல்லாயிருக்கும்.
நல்லா கலக்கி விட்டுட்டு இதை அடுப்பில் எடுத்து வச்சிடலாம். இது நல்லா கொதி வந்ததும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ மூடி போட்டு மூடி வச்சு இப்போ 3 விசில், நான் நார்மலாக 3 விசில் விடுவேன். நீங்கள் எவ்வளோ விடுவீங்களோ நார்மலாக விடுங்க. ஸோ நம்ம சுவையான கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மாங்காய் ஊறுகாய் வச்சுக்குவேன். அண்டு நெய் விட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஏற்கனவே ஸ்பைசியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு ஏற்றது மாதிரி எது வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.